ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குங்க. இன்னும் யாரும் நம்ம சேனலை வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையோ, ஸோ மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குதுல, அதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பைபாஸ் தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டு. அதுவும் டவுனுக்கு பக்கத்துலேயே நியர்பைலேயே நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட ஒரே ஸ்கொயரான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, லேண்ட் ஒரே ஸ்கொயராக இருக்கா, எந்த டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கிளியர் டாக்குமெண்ட்டா, சிங்கிள் ஓனரா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கும் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல லேண்டாக குறைந்த விலையில் வாங்கி தரோங்க. அதேபடியே நீங்கள் வந்து எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. தார் ரோட் டச் இருக்கணும், பைபாஸ் இருக்கணும், ஊருக்கு பக்கத்தில் இருக்கணும், டவுன் பக்கத்தில் இருக்கணும், நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்கணும். இப்போதைக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரேட்டு போகணும். நான் இப்போதைக்கு ஒரு லேண்டு வாங்கி வைக்கிறேன், எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை ஒரு 6 மாதத்துலேயே கூட ஒரு நல்ல ரேட்டு வந்து டபுள் ட்ரிபிள் ஆகணும். இப்போ நான் லேண்டு வாங்குறேன்னா அந்த லேண்டோட ரேட்டு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே ஒரு 3 மடங்கு ஒரு 300 மடங்கு வந்து நீங்கள் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு லேண்டுங்க. நீங்கள் இந்த லேண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு நல்ல பெரிய பைபாஸ் டச்சில் தான் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய ரோடுங்க. உங்களுக்கு டபுள் ரோடு போட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து 4-வே ரோடுங்க, 4-வே பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4-வே ரோடு பைபாஸ் டச்லேயே தான் இந்த லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடுற லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க, உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் சிக்னேச்சரு. ஸோ நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, புஞ்ச லேண்டுங்க. ஸோ இந்த லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்சையில் தாங்க வரும். நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கோங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு முகப்பு, தார் ரோடு ஃப்ரண்டேஜும் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜோட கிடச்சிருக்குங்க. ஏன்னா டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால, சிட்டி டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு இது மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க உங்களுக்கு. அதுவும் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு மண்டபம் இருக்குது, மகால் மண்டபம், ஷோரூம் இருக்குது, கார் ஷோரூமே வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி கார் ஷோரூம் இருக்குங்க. ஸோ அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏரியா வந்து எப்படி வெல் டெவலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, டிப்ளமோ காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அதே மாதிரியே ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு ஒட்டின மாதிரியே பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஷோரூம் இருக்குங்க. இந்த ஷோரூமோட ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான் நம்ம லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மாருதி சுசுக்கி கார் ஷோரூம் பக்கத்துலேயே தான் நம்ம லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ வந்து லேண்டு ஒரே பவுண்ட்ரி. உங்களுக்கு லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ரீச் ஆகிடலாங்க. 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே இந்த சைட்டுக்கு வந்து செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர் பைபாஸ்லேருந்து 20 to
25 நிமிஷத்தில் 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர் NH பைபாஸின் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நல்ல 4-வே ரோட் டச்சில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் கவர் ஆகிடுச்சிங்க, காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாமே அவங்க ஃபென்சிங் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த ஒரு வந்து பிரச்சனையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாயிடும். அவங்களே இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி சர்வே பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுட்டாங்க. பவுண்ட்ரிக்கு 4 சைடுக்கும் கல் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 அடி வருங்க. 56.5 அடி இருக்குது. 57 அடி கிட்ட இருக்குங்க. 57 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 60 அடிக்குள்ளே வருங்க. ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ், அதுவும் டவுனுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. 60 அடிக்குள்ளே வரும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். நல்ல 4-வே ரோடு, 4-வே பைபாஸுங்க உங்களுக்கு. NH பைபாஸ்லேருந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க வரும். 21 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 20 to 21 கிலோமீட்டர்லேயே NH பைபாஸ் இருக்குங்க. GST ரோடு 100 அடி பைபாஸ் இருக்குது. நல்ல டவுன் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்ட் இருக்குங்க. 15 சென்ட் இருக்குது, 15 சென்ட் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 6540 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. திரும்பி சொல்கிறேன், 6540 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேண்டை நீங்கள் வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல கமர்ஷியலான ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு, ஹோட்டல் இல்லை மாலு, குடவுன், வேர்ஹவுஸ் எல்லாத்துக்கும் இந்த லேண்ட் வந்து சூட்டபிள் ஆகுங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கார் ஷோரூம் இருக்குது, மண்டபம் மகால் இருக்குது, அதேபடியே ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸ் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, RT ஆஃபீஸு. நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. இந்த டவுன் பக்கத்துலேயே தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸ்கூலே பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்கூல் இருக்குங்க. ப்ரைவேட் ஸ்கூலே 3 ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, RT ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, BD ஆஃபீஸ் இருக்குது, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. நல்ல பெரிய டவுனுங்க. எந்த லொக்கேஷனில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஜஸ்ட்டு டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் தான் இந்த லேண்ட் வந்து இருக்குங்க. வந்தவாசி தாலுக்கா, அந்த தாலுக்காவில் தான் இந்த லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம பக்கத்துலேயே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஸோ 15 சென்ட்டு, அதுவும் டவுன் பக்கத்தில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இப்போ வாங்கி வச்சுட்டு கூட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு போகுங்க. 3 மடங்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து 3 மடங்கு கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 300 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300% வந்து கண்டிப்பாக ரேட் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சதுரடி வந்து 1900 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நேரடியாக வாங்க, சைட்டு பாருங்கள், பிடிச்சிருக்கு ஓகேன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. ஸோ 2000 ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. 2000 ரூபா சொல்லி 1900 ரூபா, 1900 ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைனல் ரேட்டாக 1850 ரூபா முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் கூட நெகோஷியேட் பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக வாங்க, வந்து பார்த்துட்டு ஓகேனா நம்ம டேரெக்டாக பேசி இன்னும் கூட எதாவது ரேட்டு கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி தரேங்க பேசி. இந்த லேண்டை வந்து நீங்கள் 2ஆக கூட பிரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 பேராக கூட வாங்க, இல்லை வந்து செப்பரேட்டாக வேணா கூட கட் பண்ணி கூட தருவாங்க. 28 அடி ஃப்ரண்டேஜ் வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து 2 பார்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது வந்து மொத்தம் 15 சென்ட் இருக்குது. 15 சென்ட் மொத்தம் வாங்க முடியாதுன்னா நீங்கள் 7.5 சென்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ 7.5 சென்ட் வேணாலும் நீங்கள் வந்து 28 அடி ஃப்ரண்டேஜ் வரும். 28.50 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வச்சு நீட்டாக அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பார்ட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம், 2ஆக பிரிச்சும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1850 ரூபா ஃபைனலாக முடிக்கலாங்க. கண்டிப்பாக நேரடியாக வாங்க பேசிக்கலாம். ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து டவுன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன், அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில்
ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், நார்மல் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நானே உங்களுக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோ. எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டு. எனி டைம் பஸ் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா 12, 1 மணி, 2 மணி கூட பார்த்தீங்கன்னா வெடிக்காலில் உங்களுக்கு பஸ் போகிற ரூட்டுங்க. ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் லேண்டு. அதுவும் நீங்கள் பஸ் வசதிலாம் எனி டைம் இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நைட்டு நீங்கள் வரீங்கன்னா கூட இறங்கி ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குங்க. 100-200 மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. நைட்டு பகல் 1 மணிக்கு 2 மணிக்கு கூட உங்களுக்கு பஸ் போகிற ரூட்டுங்க. இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, பிடி ஆஃபீஸு, ஃபயர் ஸ்டேஷனு எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் சிட்டி பஜாருங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாமே டவுன் தாங்க உங்களுக்கு. ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாமே கமர்ஷியலான ஏரியா, டவுன் பஜார், ரெசிடென்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாக போகுது. இவங்க வந்து அர்ஜென்ட் சேலு, மிக அவசர விற்பனைனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறாங்க. அதனால தான் கண்டிப்பாக நேரடியாக வாங்க, பார்த்து லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நம்ம டைரெக்டாக பேசிக்கலாங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கமர்ஷியலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கும் போய்க்கலாங்க. பேங்க் லோன் மூலியமாக இந்த லேண்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. திருப்பி சொல்கிறாங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தான் லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குது. கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எனி டைம் பஸ் போகிற ரூட்டு. நைட்டு நீங்கள் ஒரு 12:30 மணி 12 மணி அது மாதிரினா கூட உங்களுக்கு எனி டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பஸ் இருக்குங்க. ஒரு நல்ல ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் ரூட்டில் தான், அதுவும் நல்ல 4-வே பைபாஸுங்க உங்களுக்கு. 4-வே பைபாஸ் டச்சில் தான் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. புஞ்ச லேண்டு. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான லேண்டு. நல்ல பெரிய பஜார், டவுன் சிட்டி, ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இருக்கும்.